கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஹாய், இந்த வீடியோவில் பட்ஜெட்குள்ளே எப்படி ஷாப் பண்ணலான்றதாங்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது 1.5 months கிட்டே வருங்க க்ரோசரிஸு. என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி கையில் எழுதிட்டு போகணுங்க. அதுதான் மசில் மெமரி. நம்ம சும்மா டெக்ஸ்ட் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் கூட இது வாங்கிடலாம் அது வாங்கிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குவோம். நம்ம கையில் வந்துட்டு நோட் பண்ணிட்டு போகணும், இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு. அப்போவே நமக்கு இது போதும் அது போதும்னு தோணும். ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானதும் இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்கங்க. ஆனால் அது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இதுவே சில்வர் பாத்திரங்களுக்குனே பாத்திர கடைக்கு போய் எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ ரேட் வந்து இருக்காதுங்க. சின்ன காஃபி மக்கே 102 rupees. அப்புறம் இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா 54 rupees. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதே அமௌண்ட்டு தான், ஆனால் இந்த பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா 54. இது வந்து சின்ன சைஸில் இருக்குது. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பார்த்து தான் நமக்கு தெரிஞ்சிருங்க. நான் வந்துட்டு எப்படி வாங்குவேன் அப்படின்னா, நான் ஃபுட் ஐட்டம்ஸ் தனியாக, ஃபுட் ஐட்டம்ஸ் தனியாக வாங்கிடுவேங்க. நான் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறேன். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பிக் பாஸ்கெட்டில் வந்து போட்டுறேங்க. அது அப்படி தான் வந்து எங்கள் கார்டு வந்து ஒர்க் ஆகும். ஆஃபீஸில் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் கார்டு வந்து போட்டுருவாங்க. அதில் நான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிடுவேங்க. இது வந்து வெளியே போய் வாங்குறது. அப்போ நான் வந்து மந்த் எண்டுக்கு முன்னாடி வீட்டில் என்னெல்லாம் பொருள் தீர்ந்துருக்கோ அதை வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது நான் ஃபுட் ஐட்டமில் சேர்த்து வாங்கிப்பேன். சுகர் வந்து தீர்ந்துருந்துச்சு, அது வாங்கியிருந்தேன். சோப் வந்து தீர்ந்துருந்துச்சு, டிஷ்வாஷு இது எல்லாமே. சோப் எல்லாமே வந்து 1 2 வாங்கி வச்சுருவேங்க எப்போவுமே. அதனால் வந்துட்டு அது வந்து இடிக்காது எனக்கு. இந்த மக்கு பார்த்திங்கன்னா 20 rupees தான். ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. நான் வந்து ஃப்ளவர் பாட் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேங்க. அது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் 150 102 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மக்கு வந்து க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு, அதனால நான் வாங்கியிருந்தேன். நான் வந்து ட்ரெயின் எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஹாப்பி கோட யூஸ் பண்ணுறேங்க. நல்லாவே இருக்குது. சீக்கிரமாக எதுவுமே அடைக்கிறது இல்லை. பேபிக்கு வந்து இந்த வெயில் நான் எப்போவுமே பவுட்ரு யூஸ் பண்ணுறதில்ல. நான் வெயிலுக்கு மட்டும் கொஞ்சம் ஆர்டர் ஸ்மெல் வரதுனால பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்துட்டு பட்ஜெட் நோட் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஷார்ட்டில் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் பேபிக்கு பஃப்பு, அப்புறம் எனக்கு வந்து பவுட்ரு வாங்கியிருந்தேன். பவுட்ரு வாங்கி 1 year கிட்ட மேலேயே ஆச்சுங்க. நான் என்னென்ன மேக்கப் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனும் இந்த மாதிரி பான்ஸ் பவுடர் அவ்வளோதாங்க. நான் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறமா டாமெக்ஸு, ஹாப்பிக்கு நம்ம வந்துட்டு என்னென்ன வேணும் 1 monthக்கு தேவையானது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அது மட்டுமே வாங்கினீங்கன்னா போதும். அதை தாண்டி நம்ம வாங்குகிற எல்லாமே தேவையில்லாத அணிதாங்க. அங்கே போயிட்டு இந்த பொட்டு வந்து அழகாக இருந்துச்சு. எப்போவுமே 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி பொட்டு வந்து வாங்கிட்டு வருவேன். 14 rupees அந்த மாதிரி வந்துச்சுங்க. இந்த மாதிரி 2 rupees பேக்கில் வந்துட்டு சேஷையில் கிடைக்கும் போது நிறையா இருந்தால் அதை அள்ளி போட்டு வந்துடுவேன். எப்போ நிறையா இருந்தாலுமே சீக்கிரம் காலியாகிடுது. அடுத்ததான் இந்த ப்ரஷ் ஸ்டாண்ட் தாங்க பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக பேபிகிட்டேருந்து எங்களுக்கு ஒழிச்சு வைக்கிறதுக்கு இப்போ இடமே இருக்க மாட்டேங்குது. எல்லாத்து மேலேயும் வச்சுட்டோங்க. பீரோ மேலே, ஃப்ரிட்ஜு மேலே, டேபிள் மேலேன்னு எனக்கு கொஞ்சம் ஹைட்டே வரதுனால எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. அதனால் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோ நாளாக இது வாங்கவே இல்லைங்க. இப்போ தான் வாங்கியிருக்கேன் நான். அதனால் என்னெல்லாம் அவர்கிட்டேருந்து காப்பாற்றணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக விம்ஜெல் பேக்கெட்ஸு. கொஞ்சம் கேர்டு வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு. அதனால் புதுசு வாங்கி ஊற்றிக்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் 10 rupeesக்கு. அப்புறமா இந்த வெயிலுக்கு மில்க் ஷேக் குடிக்கணும்னு தோணுச்சு. அதுவும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஐட்டம்ஸ். அடுத்தது வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது 1100 rupeesக்கு. டோட்டலாகவே 2200க்குள்ளே முடிச்சிடலாங்க மேக்ஸிமம். நம்ம வந்து ஷாம்பூ, அப்புறமா சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து தீரும்போது நம்ம மந்த் எண்டில் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து 100 rupeesக்குள்ளே கவர் ஆகிடும். அது அப்புறம் 2 rupeesக்கு நம்ம வந்து காஃபி பவுடர்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது கவர் ஆகிடுங்க. ஷாம்பூலாம் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 6 ஷாம்பு 7 ஷாம்பு ஒரு மந்த்துக்கு, 1 வீக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் 2 weeksக்கு தேவையானது. மித்தது வந்து பத்தலை அப்படின்னா மந்த் எண்டில் வந்து வாங்குவேன். அது வந்து 100 rupeesக்குள்ளேயே கவர் ஆகிடுங்க. மேக்ஸிமம் 2400க்குள்ளே 500க்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். நம்ம என்னென்ன வாங்கினா முடிச்சிடலாம் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து நான் கொடுக்குறேங்க. ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து க்ராசரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் 1 monthக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தாங்க வாங்குவேன். எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நான் வாங்குகிறேன் அப்படின்னா
அது ஒன்றா இட்லி அரிசியாக இருக்கும், இல்லைன்னா உளுந்தம்பருப்பாக இருக்கும், இல்லைன்னா துவரம்பருப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். துவரம்பருப்பு வந்து ரேட் இந்த மந்த் அதிகமாகும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து ஃபார்மர்ஸ் தான், அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த மந்த் இது அதிகமாகும் அதிகமாகும் அப்படின்ட்டு. என்னென்ன பொருள் அவங்க சொல்கிறாங்களோ நான் அதை வந்து வாங்கி வச்சுப்பேங்க. இப்போ வந்து துவரம்பருப்பு ரேட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து ஒரு 4 கிலோ வந்து எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது அவங்களே கொடுத்து விட்டாங்க புதுசாக வாங்கி. அதனால் நான் இந்த இதில் வந்து வாங்கலை. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும். மற்றபடி என்னெல்லாம் ரொம்ப நீட்டடோ அது மட்டும்தாங்க நான் வாங்குவேன். இட்லி அரிசி 2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சா பூச்சி பிடிச்சிருது. அப்புறமா பாசிப்பருப்பு, ராகி, அப்புறம் சிறுபருப்பெல்லாம் எனக்கு 3 மந்த்ஸ் கிட்ட வருங்க 1 கிலோ வாங்கிட்டோன்னா. அடுத்து ராகி பவுடராக வாங்கியிருந்தேன். இந்த வெயிலுக்கு சாப்பிடவே முடியல, ஃபுல்லாக கூழாக கஞ்சியாக குடிச்சிடலான்னுட்டு. அப்புறம் ஸ்டார் அனீஸ் இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் கிட்டேயே வருங்க தீரதுக்கு. 100 கிராம் தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா கிராம்பு 100 கிராம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் 2 மந்த்ஸ் வருங்க எனக்கு. அதுக்கப்புறம் சேமியா இந்த வெயிலுக்கு நல்லாவே சாப்பிட முடியறதில்ல. அதனால சேமியாவாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படின்றக்காக வாங்கியிருக்கேன். சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தேன் 2 கேஜிஸ். அப்புறம் ப்ரௌன் சுகரும் வாங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸு ஜூஸ்லாம் அதிகமாக அடிக்கிறனால. நீங்கள் இந்த வெயிலுக்கு எப்படி சமைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் லைட்டாக பழைய சாப்பாடு, அப்புறம் சேமியா, அப்புறம் தோசை, சப்பாத்தி பக்கம்லாம் போகவே முடியலங்க இந்த வெயிலுக்கு. இந்த மாதிரி நம்ம காசு கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெக்கேஷன் போகிறதுக்கோ இல்லை வெளியே போய் சாப்பிட்றதுக்கோ தாராளமாக அமௌண்ட் இருக்குங்க. நாங்கள் அதனால தான் வெக்கேஷன் அப்புறம் வந்து வெளியே போய் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையாவே பண்ணுறோம். நீங்கள் அடிக்கடி வெளியே போகிறீங்க, உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்லாம் டிஎம் பண்ணுறீங்க. நான் வந்து காசு கட்டிங் எந்தெந்த இடத்துலலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து நம்ம வெளியே போகிறதுக்கோ இல்லை வெளியே போய் சாப்பிட்றதுக்கோ நமக்கு வந்து அமௌண்ட் வந்து இருக்கும். இதே நம்ம எல்லாமே லாவிஷாக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கவே முடியாதுங்க. பர்த்டே அன்னைக்கு நாங்கள் எப்போவுமே போகிற ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோம். அப்போன்னு பார்த்து அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருந்துச்சு. என்னடா அது எனக்கு வந்து சோதனைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோம், பேம்பு ரெஸ்டாரண்ட்னு. அங்கே நல்லா இருந்துச்சுங்க, ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு ப்ரான் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ண மறந்துட்டேங்க. இது தாங்க யூஸ் பண்ணுறேன். இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் வந்து வாங்கினது. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க, 630 ருபீஸ் அந்த மாதிரி. ஆனால் 50 கிராம்ஸ் தாங்க. இதே நார்மல் சன்ஸ்க்ரீன் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 50 கிராம்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான். என்னோடய ஸ்கின்னை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து வேணும்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க.